அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நீடில் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அயன் நீடில், இது வந்து உட்டன் நீடில். அப்புறம் சுகர் பீடு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து சூயிங் த்ரெட்டு வந்து முனியில் வந்து எப்பயும் போல் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு பேக் செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு பீடு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிறையா எடுத்திங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 பீடு எடுத்து அதை வந்து த்ரெட்டுக்குள்ளே விட்டு கோர்த்து லெஃப்ட்டு ரைட்டு. அடுத்து 2 பீடு எடுத்துக்கோங்க. 2 பீடு எடுத்துகிட்டு அடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே ஊசியை விட்டு இந்த விரலால் பீடை வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டு குத்தி லெஃப்ட்டு ரைட்டு 2 பீடு எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி விரலால் தள்ளி விட்டு இந்த பீடை லைட்டாக ஊசியால் இப்படி தள்ளினீங்கன்னா பின்னாடி கீழே அடியில் வந்து த்ரெட்டை இழுத்துட்டு இந்த ஊசியால் லைட்டாக நீங்கள் நீடில் இந்த ஊசியால் இந்த பீடை இப்படி இங்கிட்டு உள்ளக்க தள்ளினீங்கன்னா உள்ளே நகண்டு போயிடும். அது பக்கத்துலேயே அப்படியே ஊசியை இறக்கி நூலை சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி அகைன் 2 பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஊசிக்கு த்ரெட்டில் இது பண்ணி லோட் பண்ணி பக்கத்துலேயே அந்த பீடு பக்கத்துலேயே, அதாவது இந்த பீடு பக்கத்துலேயே நீங்கள் குத்தி லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஊசி வந்து கிளாத்தை டச் பண்ணும்போது இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் வந்து கிளாத்தை டச் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து நீடில் திருப்பணும். எக்காரணத்துக்கு கொண்டு முதலே திருப்பினீங்கன்னா மேலே வராது. இந்த கிளாத்தை அப்படி டச் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். இந்த மாதிரி பீடை வந்து லைட்டாக நீடிலால் இப்போ பீடை வந்து நீடிலால் தள்ளி விட்டுட்டு அது பக்கத்துலேயே அப்படி குத்தி லெஃப்ட்டு ரைட்டு அதை வந்து பீடை வந்து ரொம்ப நெருக்கமாக போடணும்னு சொல்லிட்டு நூலை ரொம்ப அழுத்தி பிடிச்சி இழுத்து இது பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்க மணிக்கு இருக்கும் பிரேமை விட்டு கழட்டணுன்னு. அது மாதிரி பீடு வந்து ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு நீங்கள் வாட்டில் நிறையா வச்சு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிரேமை விட்டு கழட்டும் போது அப்படி தூக்கிட்டு வந்துடும், அசிங்கமாக இருக்கும். அதனால் எப்பயும் வந்து 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ நாட்டு போட போகிறோம். இந்த மாதிரி நாட்டு இந்த மாதிரி நாட் போட்டாச்சு, அவ்வளோதான். இதை வந்து இனி அடுத்து இந்த திலகம் ஷேப்பில் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த திலகம் ஷேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து பீடை வந்து நிறையா லோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எடுத்து லோட் பண்ணி போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நிறையா எடுத்து லோட் பண்ணி போட்டு பாருங்கள். எப்பயும் போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. அந்த டிசைன் மேலேயே தான். இப்போ ஒன்றா வச்சு இந்த வளைவு இடத்துல வந்து 2 வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. அதனால் 1 வச்சு இது பண்ணுங்கள். அடுத்து 2 வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. லைட்டாக பீடை வந்து தள்ளி விட்டுட்டு பக்கத்துலேயே குத்தி நூலை சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி இந்த அடியில் வந்து கீழே வந்து த்ரெட்டை இழுக்கணும். பீடை வந்து இந்த ஊசியால் லைட்டாக பின்னாடி தள்ளிட்டு அது பக்கத்துலேயே குத்தி ரொட்டேட் கீழே சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி அது மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி வரணும். பீடு வந்து நீங்கள் வந்து ஊசி வந்து கிளாத்தை டச் பண்ணும்போது தான் நீங்கள் மேலே வந்து லெஃப்ட் ரைட் மேலே வந்து நீங்கள் இது பண்ணி எடுக்கணும். முதலே கீழேயே சுற்றிட்டிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டே கீழே சுற்றிட்டிங்கன்னா மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பாருங்கள், கிளாத் இப்படி டச் பண்ணோன்னே லெஃப்ட்டு ரைட்டு
அது மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ இந்த ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் நம்ம. அதனால் பக்கத்தில் ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு கொண்டுட்டு வந்து இந்த அடுத்து இந்த 2 பீடுக்கு இடையில ஒரு பிளெயின் ஸ்டிச் போடுறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எப்பயும் போல் நம்ம வந்து பீடை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப்பில் வந்து இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ முடிச்சாச்சு. நீங்கள் நாட்டு வந்து வெளியில் போடக்கூடாது, உள்ளர பார்த்த மாதிரி நாட் போடுங்க. போட்டிங்கன்னா தான் சரியாக வரும். வெளியில் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு நாட்டு. அதனால் உள்ளர போடுங்க நாட்டு. இப்போ முடிஞ்சிச்சு இந்த ஷேப்பு. பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு போடணும். அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அங்கே திலகத்துக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இன்றைக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் நம்ம கொண்டுட்டு வரணும். அதனால் என்ன செய்யணும், இன்றைக்குள்ள பக்கத்தில் பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே இந்த 2 ஸ்டிச்சுக்கு இடையில ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி நீங்கள் அகைன் திருப்பி எப்பயும் போல் 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். பீடு வந்து நீங்கள் வந்து 2 தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு 3, 4 அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம ஷேப் கொண்டுட்டு வரணும். அதனால் என்ன செய்யணும், ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த 2 பீடுக்கு இடையில ஒரு பிளெயின் ஸ்டிச்சு. இந்த நீடில் வந்து நம்ம எந்த பக்கம் டிசைன் பார்த்து போகுதோ அந்த பக்கம் தான் இந்த ஹெட் பார்ட் இருக்கணும். இந்த மாதிரி நீடில் வந்து எப்போயும் 90 டிகிரி ஹேண்டில் பண்ணுங்கள். சாய்ச்சி ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் எப்பயுமே த்ரெட்டு ஒர்க்னாலும் சரி பீடு ஒர்க்னாலும் சரி 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள் நீடில். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு ஈஸியாக வரும். இன்றைக்குள்ள ஒரு பீடு வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு பிளெயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ இந்த 2 பீடுக்கு இடையில ஒரு பிளெயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு இப்போ அகைன் எப்பயும் போல் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். பீடு வந்து இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். நீங்கள் வந்து 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் பீடு வந்து கரெக்டாக லோட் பண்ண முடியும். இல்லைன்னா பிசுறாக வந்துகிட்டே இருக்கும் த்ரெட்டு எப்பயும் போல் அகைன் உள்ளக்க வந்து நம்ம நாட் போட போகிறோம்.
டிசைனுக்குள்ளே நாட் போடுறோம். போட்டாச்சு. இப்படி தான் இந்த இதை வந்து நம்ம இப்படி தான் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இதை வந்து என்னென்ன ஷேப்பில் நம்ம யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கர்வ் மானி வர்றது ஷேப்பில், அப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், அப்புறம் ஒரு ரவுண்டு. இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.